Hello everyone, welcome back to Optometry Desk. Optometry is something beyond refraction. This is Optometrist Bhuvneshwari. So the topic of this video is going to be blood supply of eye. In the topic ரொம்ப important, at the same time கொஞ்சம் lengthy இருக்கும். Make sure to take notes of each and every single point. Ophthalmic artery arise from medial aspect of internal carotid artery. ஸோ நம்மளோட கண்ணுக்கு மேஜராக பிளட் சப்ளை தர ஆர்டரி என்ன அப்படின்னா இட் இஸ் ஆப்தால்மிக் ஆர்டரி. இந்த ஆப்தால்மிக் ஆர்டரி எதுலேருந்து ரைஸ் ஆகுது அப்படின்னா நம்மளோட இன்டர்னல் கரோட்டிட் ஆர்டரியோட ஒன் ஆஃப் தி பிரான்ச் தான் ஆப்தால்மிக் ஆர்டரி. இந்த ஆப்தால்மிக் ஆர்டரியில் வேரியஸ் பிரான்ச்சஸ் இருக்குது. அந்த டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ் தான் டு டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஐ அண்ட் இட்ஸ் அட்னெக்ஸாக்கு சப்ளை பண்ணும். ஆப்தால்மிக் ஆர்டரியில் நிறையா பிரான்ச்சஸ் இருக்குது. பட் நான் இந்த வீடியோவில் மேஜராக கவர் பண்ண போகிறது ஆக்குலர் ரிலேட்டட் பிரான்ச்சஸ் பற்றி மட்டும் தான் நான் கவர் பண்ண போகிறேன். பட் தெர் ஆர் ஃபியூ மோர் பிரான்ச்சஸ் ஆஃப் ஆப்தால்மிக் ஆர்டரி அவுட் தேர் விச் டசன்ட் சப்ளை ஐ. அதனால நான் அதெல்லாம் இந்த வீடியோவில் இன்வால்வ் பண்ணலை. ஸோ ஃபர்ஸ்ட் பிரான்ச் சென்ட்ரல் ரெட்டினல் ஆர்டரி. ஃபர்ஸ்ட் பிரான்ச் ஆஃப் ஆப்தால்மிக் ஆர்டரி travels below optic nerve and enters into it by penetrating sheaths 10 to 15 mm from eye. Enters into eye from nasal side of optic disc through lamina cribrosa. From there, it branches till ora serrata, situated superficial to ganglion cell layer, supply inner 6 layers of retina and does not supply fovea, which is supplied by choroidal vessels. Central retinal artery தான் first branch of ophthalmic artery. இது வந்து நம்மளோட ஆப்டிக் நர்வுக்கு கீழே டிராவல் ஆகி ஒரு 10 to 15 mm from eyeball it penetrates into optic nerve by penetrating the sheath of optic nerve. என்னென்ன sheaths இருக்கு? டோட்டலி 3 sheaths இருக்கு. என்னென்ன அப்படின்னா dura mater, pia mater and arachnoid mater. இந்த 3 sheaths penetrate பண்ணி it enters into optic nerve. அங்கிருந்து it travels along with optic nerve and enters into eyeball through optic disc by crossing lamina cribrosa. lamina cribrosa னா என்னன்னு தெரியல. It is fenestrated portion of sclera. அது வழியா it enters into the eyeball. அப்போ ஐபால்குள்ள அது என்டர் ஆகும்போது ரெண்டு பார்ட்டாக அந்த இடத்துல சென்ட்ரல் ரெட்டினல் ஆர்டரி டிவைட் ஆகும். ஒன்று இன்ட்ராகுலர் பார்ட் விச் இஸ் இன்சைட் தி ஐ, லைக் when it crosses lamina cribrosa, from that zone the retinal artery is intraocular part and the one behind it is extraocular part. And then it gives rise to many branches which keeps on going till ora serrata. It is situated superficial to ganglion cell layer. எங்கே லொக்கேட் ஆகிட்டுனா நம்மளோட ganglion cell layer இருக்குல்ல அதில் அப்படியே சூப்பர்ஃபிஷியலாக இருக்கும். இன்னர் 6 லேயர் ஆஃப் ரெட்டினாக்கு சப்ளை பண்ணுது. அட் தி சேம் டைம் இட் டசன்ட் சப்ளை ஃபோவியா. ஃபோவியா சப்ளைட் பை கொராய்டல் வெசல்ஸ். அதாவது ஃபோவியாவோட பிளட் சப்ளை சென்ட்ரல் ரெட்டினல் ஆர்டரியிலிருந்து இல்லை. இட் இஸ் சப்ளைட் பை கொராய்டல் வெசல்ஸ். டு பி ப்ரிசைஸ் ஷார்ட் போஸ்டீரியர் சிலியரி ஆர்டரிஸ் தான் ஃபோவியாவுக்கு சப்ளை பண்ணும். சென்ட்ரல் ரெட்டினல் ஆர்டரி டஸ் நாட் சப்ளை ஃபோவியா. இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு கிளினிக்கல் எக்ஸ்பிளனேஷன் இருக்கு, கிளினிக்கல் அப்ளிகேஷன் இருக்கு. I'll tell you that later. Let us suppose that if this is our eyeball and this is our optic nerve. நம்மளோட சென்ட்ரல் ரெட்டினல் ஆர்டரி ஒரு 10 to 15 mm behind eyeball. It penetrates into optic nerve and enters into the eye. Okay, இது உள்ள வரும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, for example if this is our fundus and this is our optic disc, இதோட nasal portion வழியா தான் நம்மளோட central retinal artery enters into our eye. After entering, it will give rise to branches like this. See, இப்போ this is our central retinal artery. Once it entered into our eye, it gave branch to superior and inferior. அதாவது superior central retinal artery and inferior central retinal artery. இது இன்னும் ஃபர்தரா ரெண்டு பிரான்ச் கொடுக்கும். அதாவது supranasal, supratemporal, in similar way infranasal and infratemporal. இது இன்னும் ஃபர்தரா till ora serrata டிவைட் ஆகிட்டே இருக்கும். It will give rise to many branches till ora serrata. This supplies for inner 6 layer of retina. அதாவது இன்னர் 6 லேயர்ஸ் என்னென்ன ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. It supplies for inner 6 layers of retina, does not supply fovea which is supplied by choroidal vessels. ஸோ இந்த இடத்துல ஒரு கிளினிக்கல் அப்ளிகேஷன் இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல, அது என்ன அப்படின்னா நமக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு ஃபோவியாவோட சப்ளை is not dependent on central retinal artery. You guys know a condition where our central retinal artery gets obstructed due to some pathology.
இந்த மாதிரியான டைம்ல நம்மளோட ரெட்டினாக்கு ரிசீவ் ஆக வேண்டிய நார்மல் பிளட் சப்ளை இருக்காது. நார்மல் பிளட் சப்ளை இல்லாதப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட ரெட்டினா வந்து கொஞ்சம் எடிமேட்டஸா, ரொம்ப பேலரா அந்த மாதிரி இருக்கும். ஆனா இந்த நேரத்துலயும் கூட நம்மளோட ஃபோவியா, இந்த மேக்குலர் ரீஜியன் மட்டும் நல்ல ஒரு பிரைட் ரெட் கலர்ல இருக்கும். எதனால அப்படின்னா அதுக்கு ரிசீவ் ஆக வேண்டிய பிளட் சப்ளை நார்மலா தான் இருந்துட்டு இருக்கு. இட் டசன்ட் டிபெண்ட் அப்பான் சென்ட்ரல் ரெட்டினல் ஆர்டரி ஃபார் இட்ஸ் பிளட் சப்ளை. இட் இஸ் ரிலேட்டட் டு கொராய்டல் வெசல்ஸ். அதனால மொத்த ரெட்டினாக்கும் பிளட் சப்ளை ப்ராப்பர் இல்லாம ரெட்டினா பேலா இருக்கும் போது கூட நம்ம ஃபோவியல் ரீஜனுக்கு மட்டும் நார்மல் பிளட் சப்ளை இருக்கிறதுனால அது நல்ல ஒரு பிரைட் ரெட் கலர்ல இருக்கும். இந்த ஒரு சைன் நமக்கு CRAO-ல இருக்கும்போது we call it as cherry red spot. cherry red spot. இன்னொரு கிளினிக்கல் அப்ளிகேஷன் இந்த இடத்துல இருக்கு. There is a special type of artery called cilioretinal arteries which is not present in everyone. Around ஒரு 20% of populationக்கு மட்டும்தான் இந்த டைப் ஆஃப் ஆர்டரி இருக்கும். ஒரு 20% of peopleக்கு மட்டும்தான். இது என்ன அப்படின்னா it is a part of short ciliary arteries which is going to supply inner 6 layers of retina too. ஸோ இப்போ இந்த cilioretinal artery சப்ளை இருக்கு அப்படின்னா இது எந்த இடம் வரைக்கும் சப்ளை பண்ணும்னா from this temporal region of optic disc till macular region. இந்த ரீஜியனுக்கு மட்டும் இந்த cilioretinal artery சப்ளை பண்ணும். இப்போ இந்த சப்ளையும் இருந்தது அப்படின்னா இன் கேஸ் ஆஃப் CRAO டோட்டல் ரெட்டினாவும் பேலா இருக்கும்போது இந்த ஒரு ரீஜியன் மட்டும் ஃப்ரம் டெம்போரல் ஜோன் ஆஃப் ஆப்டிக் டிஸ்க் டு மேக்குலா இந்த இடம் மட்டும் நார்மல் பிளட் சப்ளையோட இருக்கிறதுனால தீஸ் ஸ்ட்ரக்சர் அலோன் is seen to be normal than other parts of retina. So these two are clinical application here. I guess you understood this. Let us move to the next branch of ophthalmic artery. Next branch of ophthalmic artery is lacrimal artery. Ophthalmic artery traveling inferior to optic nerve take turn and go laterally. In lateral compartment of orbit, ophthalmic artery gives rise to next branch that is lacrimal artery. This travels along the lateral compartment of orbit and supply to lacrimal gland. This lacrimal artery further gives two branches that is lateral palpebral artery. Let us suppose this is superior view of eyeball. அதாவது நம்மளோட ஐ இங்க இருக்குன்னா நம்ம மேல இருந்து பாக்குற மாதிரி. This is superior view of eyeball. நம்மளோட ophthalmic artery first optic nerve inferior travel ஆகி it gave one branch called central retinal artery which penetrated into optic nerve. So this is our central retinal artery. இங்க ஒரு branch கொடுத்தாச்சு. inferior வந்துட்டு இருந்த ophthalmic artery takes turn and gets into lateral compartment of orbit. If this is our orbit, it takes turn into lateral compartment of our orbit. Lateral compartment க்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல it gives rise to another branch. This branch travels further in lateral compartment and supplies lacrimal gland. This branch of ophthalmic artery is called this branch of ophthalmic artery is lacrimal artery. Here, if you notice, this lacrimal artery here is giving rise to two more branches. இந்த ரெண்டு branchயும் நம்ம lateral palpebral arteries அப்படின்னு சொல்லுவோம். இந்த lateral palpebral arteries ஓட function என்ன அப்படின்னா these supplies to lateral side of upper and lower eyelid. Supplies to lateral portion of upper and lower eyelid. I guess I'm clear here. Let us move to the next branch of ophthalmic artery. Next branch of ophthalmic artery is posterior ciliary artery. Now, ophthalmic artery travels above optic nerve and reach to medial compartment of orbit. Now, two wavy branch rise from ophthalmic artery at either side of optic nerve. They are called posterior ciliary artery. These further have many branches, out of which two branches, one from lateral and one from medial, travel till anterior part of eyeball and is called long posterior ciliary artery. And rest terminate at posterior zone. They are called short posterior ciliary artery. Let us suppose, இது வரைக்கும் நமக்கு தெரியும், this is major ophthalmic artery,
that gave a branch which entered into optic nerve. இது வந்து central retinal artery. அப்புறம் அது lateral compartment வந்துச்சு. It gave rise to a branch called lacrimal artery. Then it traveled on top of optic nerve and enters into medial compartment of orbit. அங்க போனதுக்கு அப்புறம் from medial and lateral side of optic nerve ரெண்டு branch ரைஸ் ஆகும். இந்த ரெண்டு branchையும் posterior ciliary artery அப்படின்னு சொல்லுவோம். These two are posterior ciliary artery. To be precise, இது lateral posterior ciliary artery and இது medial posterior ciliary artery அப்படின்னு சொல்லுவோம். This further gives rise to many branches. Lateral sideலையும் medial sideலையும் there will be a lot of branches. அதுல lateral sideலேருந்து ஒரு branchும் medial sideலேருந்து ஒரு branchும் will travel till anterior zone of eyeball. இந்த ரெண்டு branchesையும் நம்ம long posterior ciliary artery அப்படின்னு சொல்லுவோம். long posterior ciliary artery. இங்கே terminate ஆகிற இந்த branches இருக்கு இல்லையா, இதை வந்து short posterior ciliary artery அப்படின்னு சொல்லுவோம். I think up to this எல்லாம் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஷார்ட் போஸ்டீரியர் சிலியரி ஆர்டரினா என்ன, லாங் போஸ்டீரியர் சிலியரி ஆர்டரினா என்ன, இது எதுக்கு சப்ளை பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். ஷார்ட் போஸ்டீரியர் சிலியரி ஆர்டரி ரைஸ் ஆஸ் 2 trunks and have 10 to 20 branches. ஃபர்ஸ்ட் ரைஸ் ஆகும்போது என்னமோ 2 ட்ரங்க்ஸாக தான் ரைஸ் ஆகும். அதாவது நம்மளோட போஸ்டீரியர் சிலியரி ஆர்டரியில இருந்து ஃபர்ஸ்ட் 2 ட்ரங்க்ஸாக தான் ஸ்டார்ட் ஆகும். அதுலேருந்து இட் ஃபர்தர் பிரான்ச்சஸ் இன்டூ 10 to 20 branches. பியர் ஸ்க்ளீரா அண்ட் சப்ளை கொராய்ட் இன் செக்மெண்டல் மேனர் டில் ஓரா செரட்டா. அதாவது நம்மளோட ஸ்க்ளீராவை பியர்ஸ் பண்ணிட்டு இட் வில் சப்ளை கொராய்ட். கொராய்டு எப்படி அப்படின்னா செக்மெண்டல் மேனர், அதாவது இந்த ஒரு ஆர்டரி வந்து இந்த ஒரு செக்மெண்ட் ஆஃப் கொராய்டுக்கு சப்ளை பண்ணும். அந்த மாதிரி வந்து இட் சப்ளைஸ் கொராய்ட். சப்ளைஸ் டு அவுட்டர் 4 layers ஆஃப் ரெட்டினா. நம்ம ஆல்ரெடி இன்னர் 6 layers-க்கு சென்ட்ரல் ரெட்டினல் ஆர்டரி சப்ளை பண்ணணும்னு பார்த்துட்டோம். அண்ட் அவுட்டர் 4 layers-க்கு ஷார்ட் போஸ்டீரியர் சிலியரி ஆர்டரி சப்ளை பண்ணும். It is very very important to remember that this short posterior ciliary artery will supply fovea. This is very very important. Any obstruction here or any perfusion issues here will affect central vision of a person. So it is very very important to remember. Next, as I said earlier, there is a special type of arteries present only for 20% of population, which is cilioretinal artery. Idhum is a part of short ciliary artery. This will supply even inner 6 layers of retina. Some branch of short posterior ciliary artery supply optic nerve head by forming anastomotic ring called circle of Zinhaler. So, இப்போ இந்த short posterior ciliary arteries இருக்கு இல்லையா, இதுல few arteries என்ன பண்ணும் அப்படின்னா these anastomose together and form a ring which supplies for optic nerve head. Okay, this is very very important to remember. இதை பேஸ் பண்ணி ஒரு கிளினிக்கல் அப்ளிகேஷன் இருக்கு. there is a condition called anterior ischemic optic neuropathy. ஸோ இந்த கண்டிஷன்ல என்ன ஆகும் அப்படின்னா, whenever there is a non-perfusion or hypoperfusion of ciliary blood supply to optic nerve head, if it is the superior region that is affected, அப்போ அந்த superior region of optic disc மட்டும் பேலரா, எடிமேட்டஸா, ஈவன் அட்ரோஃபைடா கூட இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கும்போது we call it as anterior ischemic optic neuropathy. ஒருவேளை இந்த கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு, எய்தர் சுப்பீரியர் செக்மெண்ட்டோ இல்லை இன்ஃபீரியர் செக்மெண்ட்டோ அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சுப்பீரியர் செக்மெண்ட் அஃபெக்ட் ஆயிருக்கும் போது இந்த கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டு ஃபர்தரா விஷுவல் ஃபீல்ட் எவாலுவேஷன் ப்ரொசீட் பண்ணும்போது we will see inferior field defect. Inferior field defect. So in case of superior segment involvement in anterior ischemic optic neuropathy, there will be inferior visual field defect. Vice versa to inferior. ஒருவேளை if it is inferior segment involved in anterior ischemic optic neuropathy, it will cause superior visual field defect. Next clinical application here is cilioretinal arterial occlusion. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இந்த cilioretinal arterial occlusion எந்த zone of retina சப்ளை பண்ணும், from temporal region of optic disc to macula. ஒருவேளை இந்த ஒரு particular arteriesல ஏதாவது occlusion இருக்கு, இல்ல சிலியரி ஆர்டரிஸ்ல ஏதாவது அக்ளூஷன் இருந்து அதுல இந்த சிலியோரெட்டினல் இன்வால்வ்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட டோட்டல் ரெட்டினா வில் அப்பியர் நார்மல். ஆனா இந்த ஒரு ஜோன் விச் இஸ் சப்ளைட் பை சிலியோரெட்டினல் ஆர்டரிஸ் alone will have the clinical features of occlusion, that is paler appearance, edematic, and these things will be seen in where cilioretinal artery supplies in retina. Let us move to the next topic,
which is long posterior ciliary artery. Now, long posterior ciliary artery. Two in number, one lateral and one medial. Pia sclera enters subchoroidal space and enters into ciliary body. Anastomose with anterior ciliary artery forming major arterial circle of iris. So, இந்த ரெண்டு ஆர்டரிஸும் தான் லாங் போஸ்டீரியர் சிலியரி ஆர்டரி நமக்கு தெரியும். இந்த ரெண்டும் என்ன பண்ணும் அப்படின்னா, இட் டிராவல்ஸ் அலாங் தி சைட்ஸ் ஆஃப் ஐபால். It pierces sclera, enters subchoroidal space and then reaches ciliary body to supply it. நம்ம ciliary bodyல reach ஆகி அது supply பண்ணும்போது it doesn't give rise to any further branches. Instead, இது என்ன பண்ணும் அப்படின்னா anterior ciliary arteryயோட anastomose ஆகி at edge of ciliary body it forms an anastomotic ring called major arterial circle of iris. This gives blood supply for iris in major. So remember this. I'll be telling about this in detail later. Next major branch of ophthalmic artery is muscular artery. Ophthalmic artery on top of optic nerve gives two branches which are muscular arteries, lateral muscular artery and medial muscular artery. So this is our ophthalmic artery. இங்க போயிட்டு இந்த posterior ciliary arteries கொடுத்தாச்சு and then it travels on top of optic nerve. From here this gives rise to two branches. One lateral and one medial. This lateral artery is lateral muscular artery. This medial one is medial muscular artery. In the lateral muscular artery supplies for lateral rectus, levator palpebral superioris, superior rectus and superior oblique. This medial muscular artery supplies for medial rectus, inferior rectus and inferior oblique. Simply, lateral rectus supply for lateral and superior muscles, medial rectus supply for medial and inferior muscles. இதில் இந்த ரெக்டை மசில்ஸோட மஸ்குலர் ஆர்டரிஸ் இருக்குல்ல, அதாவது லேட்ரல் ரெக்டஸ், சுப்பீரியர் ரெக்டஸ், இன்ஃபீரியர் ரெக்டஸ், மீடியல் ரெக்டஸ், இந்த ரெக்டை மசில்ஸோட மஸ்குலர் ஆர்டரி கிவ்ஸ் ரைஸ் டு ஃபைன் பிரான்ச்சஸ் விச் ஆர் நோன் அஸ் anterior ciliary arteries. Let us talk about that now. Anterior ciliary artery, as I said earlier, branch of muscular arteries of recti muscles. These are totally 7 in number. அதாவது நமக்கு 4 recti muscles இருக்கு. superior rectus, inferior rectus, medial rectus and lateral rectus. இதில் lateral rectusல மட்டும் only one ciliary artery இருக்கும். Other 3 muscles have pair of ciliary arteries, that is 2 ciliary arteries. This anterior ciliary artery supplies to sclera, limbus and conjunctiva of our eye. This anterior ciliary artery anastomose with long posterior ciliary artery forming major arterial circle of iris. From there it gives radial arteries. These again anastomose together near pupil forming minor arterial circle of iris. So நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், long posterior ciliary arteries வந்து will anastomose with anterior ciliary artery at peripheral extreme of ciliary body forming major arterial circle of iris. So this is major arterial circle of iris. இங்க இருந்து again radial arteries will emerge. These anastomose together forming minor arterial circle of iris. This major and minor arterial circle of iris is responsible for blood supply of iris. Here, I would like to tell you about a clinical application. இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு anterior ciliary artery is responsible for major perfusion of anterior segment. ஸோ ஒரு பர்சன் வந்து ஸ்குவின் சர்ஜரிக்கு ப்ரொசீட் ஆகுறாங்க அப்படின்னும் போது அந்த பர்சனுக்கோ இல்லை அந்த பேஷண்ட்கோ மோர் தென் 2 ரெக்டை மசில்ஸில் ஆப்ரேட் பண்ணுறது இஸ் நாட் அட்வைசபிள். எதனால? anterior ciliary artery எங்கே லொக்கேட் ஆயிருக்கு? நம்மளோட ரெக்டை மசிலில் தான் லொக்கேட் ஆயிருக்கு. ஒருவேளை சர்ஜரி அப்போ மோர் தென் 2 ரெக்டை மசில்ஸ் இன்வால்வ் பண்ணோம் அப்படின்னா இட் மே டேமேஜ் anterior ciliary artery which interferes in perfusion of anterior segment which may lead to anterior segment ischemia. இது வரைக்கும் கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். Next let us move to the another major branch of ophthalmic artery. The last major branch of ophthalmic artery we are going to discuss is medial palpebral artery. Rise from terminal branch of ophthalmic artery from medial aspect, 2 in number, superior medial palpebral artery and inferior medial palpebral artery. ஸோ இந்த மீடியல் பால்பெப்ரல் ஆர்ட்ரி எங்கேருந்து ரைஸ் ஆகுது அப்படின்னா நம்மளோட ஆப்தால்மிக் ஆர்ட்ரியோட டெர்மினல் பிரான்ச்சஸ், அதாவது விச் டசன்ட் கிவ்ஸ் எனி மோர் பிரான்ச்சஸ், நம்மளோட டெர்மினல் பிரான்ச்லேருந்து ரைஸ் ஆகுது. These have 2 branches, namely superior medial palpebral artery and inferior medial palpebral artery. இது எதுக்கு சப்ளை பண்ணுது அப்படின்னா it supplies for medial portion of eyelid. ஸோ நம்ம ஆல்ரெடி லேட்ரல் palpebral artery அப்படின்னு ஒன்று பார்த்துருக்கோம். This lateral palpebral artery along with medial palpebral artery forms 3 arch or arcade.
namely superior peripheral arcade, superior marginal arcade and inferior marginal arcade. If you see here, this thing is lateral palpebral artery and this one is medial palpebral artery. Together it is forming 3 arcades. This one is superior peripheral arcade, this is superior marginal arcade and this thing is inferior marginal arcade. So this is all about arterial supply of eyeball. Since we had came across a lot of branches and it's further more branches regarding ophthalmic artery, finally ஒரு தடவை அதை ஒரு ஃப்ளோ சார்ட்ல சம்மரைஸ் பண்ணி பார்த்துட்டு then we will go to venous drainage of eye. உங்களுக்கு இந்த ஃப்ளோ சார்ட் பார்க்க வேணாம், சம்மரி தேவையில்லை அப்படின்னா you can directly skip it to venous drainage. அதோட டைம் ஸ்டாம்ப் வந்து நான் பின்டு கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். Now summarize flow chart of arterial supply of eye. So ophthalmic artery தான் நம்மளுக்கு major arterial supply. It arises from internal carotid artery. இந்த ophthalmic artery various branches கொடுக்கும். இதில் ஐல என்னென்ன பிரான்ச் சப்ளை ஆகுதோ அதை மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் சில ophthalmic arteries which doesn't supply eye, அதை வந்து நான் எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்கேன். First, central retinal artery penetrates into optic nerve from inferior portion 10 to 15 mm behind the eyeball. Further branches till ora serrata, supply inner 6 layers of retina excluding fovea, doesn't supply for fovea. Next, lacrimal artery. It arises lateral to optic nerve, supply lacrimal gland. It further gives branch called lateral palpebral artery which supplies for lateral portion of eyelid. Next, posterior ciliary artery. It arises from lateral and medial aspect of optic nerve. This further gives 2 types of branches called short posterior ciliary artery and long posterior ciliary artery. These are short and limited to posterior zone. Supplies choroid, outer 4 retinal layers. Optic nerve head is supplied by anastomotic ring of short posterior ciliary artery called circle of Zinhaler. It supplies to fovea. Also, a special type of short posterior ciliary artery called cilioretinal artery supplies inner 6 layers of retina too. Next, long posterior ciliary artery travels to anterior portion of eyeball, pierce sclera and enter into suprachoroidal space, then supplies ciliary body. This along with the anterior ciliary artery forms major arterial circle of iris. Next, muscular artery. It have 2 types called medial muscular artery and lateral muscular artery. Medial muscular artery supplies to medial rectus, inferior oblique and inferior rectus. Lateral muscular artery supplies to lateral rectus, levator palpebral superioris, superior oblique and superior rectus. Branch of recti muscular arteries is known as anterior ciliary artery. These supply limbus and conjunctiva. Anterior ciliary artery along with long posterior ciliary artery forms major arterial circle of iris. From here rises radial arteries. These radial arteries together anastomose near pupil forming minor arterial circle of iris. Next, medial palpebral artery. This rises from the lateral portion of eyeball. This have 2 types called superior medial palpebral artery and inferior medial palpebral artery. Supplies medial portion of eyelid. Lateral palpebral artery and medial palpebral artery together forms 3 arches. They are superior peripheral arch, superior marginal arch and inferior marginal arch. Now let us move to venous drainage of eyeball. Now venous drainage of eye. நம்ம எல்லாருக்கும் தெரியும் venous drainage and artery supply இது ரெண்டுத்தோட எக்ஸ்சேஞ்ச் எங்கே இருக்கும் அப்படின்னா at capillaries which is fine networks of blood vessels. இங்கே தான் arteries and veins-க்கு நடுவில் blood exchange இருக்கும். ஸோ venous drainage-ல வந்து மேஜர் டைப் ஆஃப் நம்மளோட ஐல நிறைய வெயின்ஸ் இருக்கு. பட் மேஜர் டைப் ஆஃப் வெயின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வார்டிகோஸ் வெயின் அண்ட் சென்ட்ரல் ரெட்டினல் வெயின். வார்டிகோஸ் வெயின் எங்கே இருக்கும் அப்படின்னா நம்மளோட ஸ்க்லீரால பெனட்ரேட் ஆகி இருக்கும். இதில் வந்து டோட்டலி காமன்லி 4 தான் இருக்கும். பட் அட் சம் கேசஸ் மோர் தென் 4 இருக்கலாம், அப் டு 7 வரைக்கும் இருக்கலாம். ஸோ காமன்லி 4 தான். 2 அப்பர் வார்டிகோஸ் வெயின் அண்ட் 2 லோவர் வார்டிகோஸ் வெயின். அனதர் சென்ட்ரல் ரெட்டினல் வெயின் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சென்ட்ரல் ரெட்டினல் ஆர்டரி இருக்குல்ல, அதே மாதிரி தான் சென்ட்ரல் ரெட்டினல் வெயினோட கோர்ஸும் இருக்கும். நெக்ஸ்ட், 2 மேஜர் வெயின்ஸ் ஆர் superior ophthalmic vein and inferior ophthalmic vein. Remember, these are minor yet important ophthalmic veins. These are major ophthalmic veins. Superior ophthalmic vein and inferior ophthalmic vein. The tributaries அப்படின்னா என்னன்னா எந்தெந்த வெயின்லாம் வந்து அதில் ட்ரெயின் பண்ண போகுது, அதாவது இன்கமிங் சேனல்ஸ் என்னென்னவோ அதில் தான் tributaries அப்படின்னு சொல்லுவோம். நம்ம superior ophthalmic வெயினோட tributaries என்னென்ன அப்படின்னா muscular veins, lacrimal veins
anterior ciliary veins, central retinal vein. It is very, very important to remember that central retinal vein drains into superior ophthalmic vein. And then two upper varicose vein. Next, few muscular veins, some lacrimal veins, two lower vertex veins. These drains into inferior ophthalmic vein. These superior and inferior ophthalmic vein will drain into cavernous sinus. So cavernous sinus is a large venous sinus located at middle cranial fossa of our skull. Okay. So with this, let us end the session of blood supply of eye. Hope this video is really helpful. And in the video நான் போட்ட அந்த ஃப்ளோ சார்ட் இல்லை இந்த டாப்பிக்கோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் இதில் ஏதாவது வேணும் அப்படின்னா யூ கேன் எய்தர் சென்ட் மெசேஜ் டு இன்ஸ்டாகிராம் ஐடி விச் இஸ் ப்ரொவைடட் இன் சேனல். இல்லை அப்படின்னா யூ கேன் சென்ட் மீ அன் இமெயில் டு தி மெயில் ஐடி ப்ரொவைடட் இன் சேனல் அபவுட். I'll send you the notes. Hope this video is really helpful. Thank you for choosing Optometry Desk. Thank you.